அனைவருக்கும் வணக்கம். டிவிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அதாவது ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், தமிழில் சொல்லணும்னா உற்பத்தி, பகிர்வு மற்றும் நுகர்வு. ஸோ இந்த மூன்றும் தான் ஒரு பொருளாதாரத்தினுடைய அடிப்படை ஆதாரமாக பார்க்கப்படுகிறது. ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும், உற்பத்தி செய்த பொருட்கள் முறையாக பகிரப்பட வேண்டும், பகிரப்பட்ட பொருட்கள் முறையாக நுகரப்பட வேண்டும். அப்போது ஃபியூச்சர் நீட்ஸ், அதாவது எதிர்கால தேவைகளுக்காக தான் நாம் ஒரு பொருளை உற்பத்தி அப்படிங்கிற முறைக்கே நம்ம கொண்டு போகிறோம். அப்போது நம்முடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த மூன்று செயல்பாடுகளை உள்ளடக்கியதாக தான் இருக்குது. அப்போது ஒரு பொருள் உருவாக்கப்பட்டால்தான் அந்த பொருள் மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் எளிதாக கிடைக்கும். அப்போது எப்போதெல்லாம் இந்த பொருளினுடைய உற்பத்தி குறைகிறதோ அப்போதெல்லாம் இந்த பொருட்களினுடைய விலையும் உயர்வதற்கான சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ அப்போ உற்பத்திங்கிற ஒரு விஷயத்தை சார்ந்துதான் இன்றைக்கு பொருளாதாரத்தினுடைய மிக முக்கியமான செயல்பாடுகள் எல்லாமே நடைபெற்று வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.